வெல்கம் டு த கதையில் பஸ் இன்வைட்டர். நாம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் சூச்சு சார்லஸ் இந்த கேம் தான் கைஸில் இருக்கும். இது மொத்தமாக நிறைய கைஸு. இப்போ நம்ம தாத்தா யூஜின் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தாத்தா கிடையாது, நமக்கு கட்டப்பா கைஸ். கட்டப்பா தான் இவர். ஓகே, ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு கத்தி இப்போ சூச்சு சார்லஸோட ஃபோட்டோ காட்டுறேன். இதுதான் கைஸ் சூச்சு சார்லஸ். கைஸ், அந்த சூச்சு சார்லஸ் எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா ட்ரெயினும் ஸ்பைடரும் மிக்சடு ஆன ஒரு கேரக்டர் கைஸ். இந்த இடத்துல வந்து அந்த சூச்சு சார்லஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி நம்மளை மாதிரி போய் ஹெல்ப் பண்ணி இந்த சூச்சு சார்லஸ் அழிக்கலாம் போகும்போது கொன்றுது. இப்போ கட்டப்பா என்ன சொல்கிறாரு, டக்குன்னு வா என்னோட இதுக்கு போகலாம், ஐ மீன் ட்ரெயின் செட்டுக்கு. கைஸ், நான் இப்போ இதில் கீழே வர்றது நீங்கள் தேவைன்னா படிச்சுக்கோங்க. சில முக்கியமான டைம்ஸில் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற டைம்ஸில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், இது எல்லாமே தாங்க எனக்கு மோட்டிவேஷன். புதுசாக வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இது பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் பார்ட் 1 போட்டிருந்தோம், 2 கம்மிங் சூன். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம ஓடுறோம். என்ன கைஸ், கட்டப்பா பரபரப்பு ஓடுறாரு. கட்டப்பா வந்து நம்மகிட்ட கொஞ்சம் பக்கத்துலேயே ஓட சொன்னார். ஏன்னா பின்னாடி சூச்சு சார் செஞ்சது அவ்வளோதான் பிரச்சனை. எங்கே போகிறாங்க கைஸ்? ட்ரெயின் ரோடில் இருக்குது. என்ன நின்றுட்டாரு? என்னவா? வாட் கட்டப்பா, என்னாச்சு? என்கிட்ட உள்ள இந்த ட்ரெயினுக்கு காணும்டா. இல்லை பயப்பட வேணாம். நான் ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்கேன், அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கீ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எங்கே இந்த லொக்கேஷன் இருங்க, அந்த செட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், பக்கத்தில் தான் இருக்குது. சரிடா கட்டப்பா, நான் போய் எடுத்து வந்துடுறேன். சரி வாங்க கைஸ், நம்ம போவோம். கத்தி என்ன பேசணுன்னு தான் நினைக்கிறீங்க? முன்னே பேசினாப்புல, பட் இப்பயும் பேசுவாப்புல. ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு கத்தி பட்டி. நம்ம கேடிஎல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 பில்லியன் நம்ம எப்படியாவது போகணும் கைஸ். ஹெல்ப்பி கைஸ், நம்ம ஃபைனலி ட்ரெயின் செட்க்கு எடுத்தாச்சு. வாங்க அதுவான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ், அதே தான் கைஸ், ஒரு மாற்றமும் இல்லை. சரி வாங்க இப்போ போவோம். யூஜின் கட்டப்பா இருந்தால் எடுத்துக்கோ. நம்ம தான் ராசியானவங்களாம், நம்மளே திறப்போம். ஏ ஓப்பன் த டோர். யார் அது கைஸ்? குவாய்ஸ் தரமாக இருக்குது கைஸ். என்ன கைஸ், ஆனால் புகை வருது. என்ன இன்ஜின் ஆல்ரெடி ஓன் பண்ணி விட்டானா கட்டப்பா? கைஸ் சூப்பராக இருக்குது. என்ன இதுலேயே சார்லஸ்னு எழுதியிருக்கு. சரி வாங்க பார்த்துக்கலாம். பின்னாடி கன் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க தாத்தா கட்டப்பாடே கைஸ். இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. இதை வச்சு நம்ம ட்ரெயின் அப்கிரேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதுக்கு வந்து ஓகே ஸ்க்ராப் தேவை. இப்போ எல்லாமே 0ல் தான் இருக்குது. பட் என்னென்னா ட்ரெயின் ஹெல்த் 100% இருக்குது. மற்றது நம்ம அப்கிரேட் பண்ணோம் கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம ஃபைனலி ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ வரேன்டா. நாங்கள் கைஸ் இங்கே பாருங்க, பெரியம்மா இங்கே இதுன்னு விட்டு சுடுவோமா? வாங்க. ரெடி, 3, 2, 1 கோ. இதெல்லாம் கடைசியாக எப்போ ஃப்ரீ ஃபயரில் சுட்டுது கைஸ், அதெல்லாம் ஒரு காலம். சரி காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒன்று சொல்லிக்கிறேன் காய்ஸ். சூச்சு சார்லஸ்க்கு அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் நானே கேட்டிலண்ணா. வாங்கடா சூச்சு சார்லஸ், நீ என்னன்னு பார்த்துலாம். சரி கைஸ், உள்ளே போய் பார்ப்போம். கட்டப்பா, என்ன ஏறிட்ட? ஒன்றும் உள்ள தம்பி, நீ டக்குன்னு லிவரை போட்டு வெளியே மூவ் பண்ணுறது. சரிடா கட்டப்பா. கைஸ் இப்போ 3 லிவர். ஆமாம் கைஸ், 3 லிவர் பெயிண்ட் இருக்குங்க, எல்லோ கலர். இப்போ 3 லிவர் இருக்குது, எல்லோ, க்ரீன், ரெட்டு. இப்போ எல்லோ வந்து ஸ்டாப்பு, க்ரீன் மூவ், எல்லோ வந்து ரிவேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃபைனலி போயிட்டுருக்கு. சார்லஸ் கம்மிங்கா? என்னடா கட்டப்பா சொல்கிற? கைஸ் இருங்க. ஆமாம் கைஸ், இங்கே வருங்க, இதுதான் அந்த சார்லஸா? அச்சோ, கட்டப்பான்னு இழுத்துருண்டா. டே கைஸ் இங்கே வருங்க. ரொம்ப ஐயோ, இது வர கைஸ் சுடாது கைஸ். அதான் கட்டப்பா. ஐயோ, கட்டப்பா இறந்துட்டான். உயிரோடு இருக்கானா செத்துட்டான்னு பார்ப்போம். கட்டப்பா, நான் அப்பயே சொன்னேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? 3 எக்ஸ் எடுக்கணுமாம்மா? இது வைரஸா? இல்லையே. 3 எக்ஸ் எடுக்கணுமாம்மா. அது வரையும் நல்லா போராடணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சார்லஸ் வந்து கவனமாயிருடா, எப்படியாவது இந்த எக்ஸை கண்டுபிடிச்சி நீ தாண்டா இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும். ப்ளீஸ் ஃபைண்ட் த மைசன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பையனும் இங்கே தான் எங்கேயோ இருக்கானாம்மா கைஸ். வாங்க. கட்டப்பா இறந்து போவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஜிம் டு பாக் டம். சரி கைஸ், சொல்லுங்க, என்ன பண்ணுறது, விதி போயிட்டான்.
இப்போ பக்கத்தில் உள்ள ஏதாவது மிஷினுக்கு போயிடுவோம். இங்கே என்ன போகலான்னா ஃபஸ்ட்டு முன்னாடி போவோம். இருங்க மார்க் பண்ணிக்கலாம். எங்கே போகலான்னா எங்கேயாவது போவோம். சரி இங்கே பக்கத்தில் உள்ள மிஷினுக்கு போவோம். போடா வண்டியை கைஸ். இப்போ என்னென்னா இங்கே லிவர் இருக்குது, அதை வேறு மாற்றணும். ஐ மீன் ட்ராக் மாற்றணும். இருங்க போவோம். போடா ஓய் பக்கத்தில் போட்டணுமா? எங்கே அது இன்னும் காணோம்? இங்கே கைஸ், இங்கே கைஸ் லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கு. ஸ்டாப் த ட்ரெயின். லிவர்ஸ் வா பின்னாடி வா. இது கட்டப்பா இருந்தது தான், அவனை பார்க்க விட்டுருக்கலாம். இப்போ நம்ம லிவரை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட மனசு குளிர்ந்திடும். கைஸ் ஃபைனலியும் போயிட்டு இருக்கோம். கைஸ் இனிமேல் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டேன், கத்தி பேசவே இல்லை பாவம். அப்புறம் கோச்சுப்பான், அவன் தான் பேசுவான். வாங்க கைஸ். டான் 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 டான். கைஸ் இருங்க. இங்கே ஸ்க்ராப்ஸ். கைஸ் என்னது இது பெரிய பாக்ஸாக இருக்குது? அண்ணா கேட்டியல் அது ஸ்க்ராப்ஸ் நினைக்கிறேன். கைஸ் இருங்க கைஸ், எடுத்த உடனே முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் எனிமீஸ் கூட இருக்கலாம். அப்படி இல்லையா? இது வேறு இப்படி ஏறி வந்து பின்னாடி வந்து போகிறதா இருக்கு கைஸ். இருங்க. ஆமாம் கைஸ்க்கு கேட்டியல் கத்தி கரெக்டாக சொல்லியிருக்கான். ஸ்க்ராப். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஸ்க்ராப் இருக்க வந்தோமா இல்லை எக்ஸு இருக்க வந்தோமான்னு தெரில கைஸ். வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது கைஸ் இந்த மாதிரி. அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து 50 லைக்ஸ், வெறும் 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 போடுறேன் கைஸ். ப்ளீஸ் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, வாங்க பேசுவோம். தம்பி, என்கிட்ட என்னோடய வீட்டில் ஆட்டோமேட்டிக் பண்ணிச்சுக்கேன். அங்கே ஸ்க்ராப்ஸ்லாம் இருக்குது, எடுத்துக்கோ. அப்புறம் யூஜின் மாமா வந்து எல்லாமே ஐ மீன் உங்கள் கட்டப்பா வந்து எல்லாமே சொல்லிட்டான்ட்ட. நீ ஆட்ட வேணாலும் தைரியமாக ஹெல்ப் கேளு. இப்போ போய் ஸ்க்ராப்ஸ் எடுத்துக்கோ. ஆனால் மாஸ்க் போட்ட தலையிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இரு. ஓகேக்கா. சரிக்கா. இப்போ எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் ஆட்ட வேணாலும் கேட்குறதாம்மா. ஓகே, மாஸ்க் தலையிட்டு தான், அதுதான் ஏன் மெயினாக சொல்கிறாங்கன்னு தெரில. ஏதோ பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த அக்காவோட மொட்டை மாடியா? ஓகே காய்ஸ், குப்பை பொறுக்கு வந்தோமா சாரி ஸ்க்ராப் பொறுக்கு வந்தோமா எக்ஸான்னு தெரில. சத்தியமாக எனக்கு அப்படி தான் தோணுது, என்னன்னே தெரில. நான் ஸ்க்ராப் வச்சா நல்லது தான். சரி கைஸ், நம்ம அப்படியே ட்ரெயினுக்கு வந்தாச்சும் அப்கிரேட் பண்ணிப்போம். டிடேவும் டியாடாவும் டியாடாவும் டியாடாவும். ஓகே கைஸ், வாங்க அடுத்து பக்கத்தில் இன்னொரு மிஷின் இருக்குங்க, போவோம். சரிக்கா, பாய். கைஸ் ஃபைனலி ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். சூச்சு இங்கே பாருங்க கைஸ், சூனியக்காரி. சூனியக்காரி யார் நீங்கள்? தம்பி பேபி. கைஸ் என்ன கைஸ் எப்படி கூப்பிட்றா? என்ன? சரிங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களோட மீட்டு அந்த பக்கம் இருக்கா? எடுத்து வந்தால் ஸ்க்ராப் தருவீங்களா? சன்மானமா? ஓகே கைஸ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ராப் தருவாங்களாம்மா. இப்போ இவங்களுக்கு வந்து மீட்டு பிளாக் மேஜிக் பண்ணுறாங்களாம். ஆனால் ஹெல்ப் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நமக்கு ஸ்க்ராப் வேணுன்றனால பண்ணுறோம். இல்லைனா பண்ணுவோம். சரி வாங்க கைஸ் போய் அந்த கடல். ஆனால் அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குமாம்மா கடலில், சீ மான்ஸ்டர். அதுக்கு வந்து கேர்ஃபுல்லாக போயிட்டு அந்த மீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமாம்மா. இது என்ன மான்ஸ்டர்னே தெரில. சரி வாங்க பார்த்துக்கலாம். கத்தி இருக்காரு, நான் இருக்கேன், அப்புறம் என்ன? கைஸ் இங்கே ஸ்க்ராப் குதிச்சிடலாமா? என்ன கைஸ் அந்த கைஸ் அந்த சீ மான்ஸ்டரே காணுமே. சரி நமக்கு என்ன, பார்த்துக்கலாம். குதிச்சிட்றா கைப்புள்ள. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. சீ மான்ஸ்டர் எதையுமே காணுமே கைஸ். இங்கே போகிறோங்க. இதுதானா? அசைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அசைவம் கைஸ். என்ன கைஸ் இது இப்படியே சுட்டு போடுது, எனக்கு புரியல. இப்படி பண்ணால் நம்ம எப்படி போகிறது? கைஸ் பக்கத்தில் அவ்வளோதான் கைஸ், பொறுமையாக நான் வந்து போக வேண்டியது தான். அங்கே இருக்குது கைஸ் அந்த இடம். கைஸ் கரெக்டாக கைஸ், அவ்வளோதான். இது யாரா கைஸ்? அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் எங்களுக்கு ரொம்ப, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு ரொம்ப 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 பெரிய சப்போர்ட் கைஸ். உங்களால் மட்டும்தான் தர முடியும். ப்ளீஸ் கைஸ். இது வேறு பக்கத்தில். சரி வாங்க அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவோம். பக்கத்தில் இருங்க, நம்ம ரிவேஸ் பார்த்துட்டே போவோம். போகலாம் ரை கைஸ். வந்துடுச்சு கைஸ். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் கைஸ். இது வேறு இங்கே நிற்கிது. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? ஆனால் மறுபடியும் இந்த வழி தானே போகணும்.
சரி வாங்க. ஓ இந்த மீன் தானா? பொழந்துட்டு கிடக்குது வாய். சரி வா போவோம். எந்த பக்கம்? அந்த மார்க் பண்ணியிருக்க பக்கம் தான். ஓகே ஓகே. நான் கூட அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துலையே நின்றுருக்க வேண்டியது தான். சரி கைஸ், ஃபைனலி வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சி முடித்தோமா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 50 லைக் மட்டும் போடுங்க. அடுத்த வீடியோவில் கம்பேக் கொடுக்குறோம். நம்ம சார்ல்ஸ் முடிக்கிறோம். ஆனால் இது பாட்டாக தான் வரும். வெறும் 50 லைக் தாங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள். வரட்டா மாமே? பாய். பாய் காய்ஸ்.